இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக மேரேஜ் ஆனவங்க இல்லை ஏற்கனவே மேரேஜ் ஆகி ரொம்ப நாளாக இருக்கவங்க ரேஷன் கார்டு எப்படி வாங்குறதுங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கணவன் வீட்டுக்கோ இல்லை ஒரு கணவன் வந்து மனைவி வீட்டுக்கோ போனீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய 2 பேரும் சேர்ந்து வந்து மேரேஜை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய்ட்டு உங்களை மேரேஜை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆதார் எடுத்துக்கோங்க. ஆதார் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ ஆதார் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய பேருக்கு பின்னாடி அப்பா பேர் இருக்கும். அந்த அப்பா பேர் எடுத்துகிட்டு இனிஷியல் மட்டும், இப்போ நவீன் ரவீன் இருக்குது அப்படின்னா ஆர் நவீன் இந்த மாதிரி பின்னாடி இனிஷியலை மட்டும் வைக்கணும். அப்பா பேரை வைக்கக்கூடாது. இனிஷியலை வச்சுட்டு அந்த கரெக்ஷன் ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிங்க. இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள், அதாவது கணவன் பெண் வீட்டுக்கு மனைவி வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை மனைவி கணவன் வீட்டுக்கு போனாலும் சரி, ஆதாரில் அதுக்கு அடுத்தது ஒரு அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. இந்த விண்ணப்ப படிவம், இந்த விண்ணப்ப படிவத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த மிஸ்டேக்ஸோ இல்லை அழுத்தியோ இல்லை ரொம்ப ரீரைட்டிங்காவோ இல்லை நான் ரொம்ப போல்டு பண்ணியோ எந்த லெட்டரும் எழுதாமல் இந்த விண்ணப்ப படிவத்தை அழகாக ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஓட்டிட்டு உங்கள் ஊரில் பச்சை இங்கில் கையெழுத்து போடுற யாராவது ஒருத்தர்கிட்ட போய் இந்த உங்களுடைய ஃபோட்டோஸ் ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பாக்ஸில் அந்த ஓவர் ரைட்டிங், அந்த பாக்ஸை தாண்டி சைன் போகாமல் அந்த பாக்ஸுக்குள்ளே அக்யூரேட்டாக நீங்கள் சைன் வாங்கணும். நீங்கள் சைன் பண்ணும்போதும் அந்த பாக்ஸை தாண்டக்கூடாது. கரெக்டாக அந்த ஃபோட்டோ மேலேயும் சைன் வாங்கணும். இதில் ஏதாவது சின்ன தப்பு இருந்தாலும் நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது. மறுபடியும் நீங்கள் 15 நாள் கழித்து மறுபடியும் இதேமாரி அந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கணும். வாங்கி மறுபடியும் அதேமாரி ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி மறுபடியும் அதேமாரி வாங்கணும். மறுபடியும் போஸ்ட் ஆஃபீஸ் போகணும். 25 டோக்கன் தான் கொடுப்பான். அந்த டோக்கனை வாங்கணும். அதை மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணணும். கேன்சல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் பண்ணும் போதே தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா 15 நாளில் உங்களுக்கு நேமோ இல்லை நேம் சேஞ்சஸ் ஆனாலும் அடுத்தது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ உங்கள் கையில் இருக்கிறது என்னென்ன இருக்கும், ஆதார் நேம் சேஞ்ச் பண்ணதும் ப்ளஸ் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண அப்டேட் ஆதாரும் உங்கள் கையில் இருக்கா. அடுத்தது நீங்கள் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, அது இருக்கும். இதை தாண்டி 3ஆவதாக என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் மனைவி பேரில் ஒரு கேஸ் புக் ஒன்று வாங்குங்க. சரிங்களா? அந்த கேஸ் புக்கு வாங்குறதுக்கு உங்கள் மனைவி நேமில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் பாஸ்புக்கு, ஆதார் ஜெராக்ஸு, 2 ஃபோட்டோ, 2 சிலிண்டராக இருந்தால் ஒரு தொகை, 4 சிலிண்டராக இருந்தால் ஒரு தொகை, சிங்கிள் சிலிண்டர் மட்டும் வாங்குறதா இருந்தால் ஒரு தொகை. அதுவே உங்கள் பக்கத்தில் எந்தெந்த கேஸ் கம்பெனி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த கேஸ் கம்பெனியில் கொடுத்து அந்த தொகையை கொடுத்து ஒரு கேஸ் புக் வாங்குங்க. இந்த கேஸ் புக்கிலையும் நீங்கள் புதுசாக மாற்றினீங்க பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு, அந்த அட்ரஸை காமிக்கிறப்போ டக்குன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் புக் சேங்ஷன் ஆகிடும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்கள் கையில் மொத்தம் 4 பொருள் இருக்கும். என்னென்னா, உங்கள் கையில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண ஒரு ஆதார், உங்கள் புது அப்டேட்டோட ஃபோட்டோஸு நேமோடு இருக்கக்கூடிய ஆதார், மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது, ப்ளஸ் வந்து இந்த கேஸ் புக் இருக்கும். ஸோ இந்த 4ஐயும் நீங்கள் வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ கணவன் வந்து என் மனைவி வந்து எங்கள் அப்பா அம்மாவோட தான், கணவன் வந்து எப்போ உங்கள் கணவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மாவோட தான் இருப்பார். அவருக்கு என்ன தோணுது, இல்லை நானும் என் மனைவியும் தனியாக வந்து ஒரு கார்டு வாங்கிக்கலான் இருக்கோம் அப்படின்னு பிளானில் இருந்ததுன்னா, உங்கள் கணவர் பேரோ இல்லை மனைவி வீட்டில் இருக்கும்போது மனைவியும் கணவனும் தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய ரேஷன் கார்டுலேருந்து உங்கள் பேர்களை நீக்குங்க. இப்போ மனைவி வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அவங்க பேரை நீக்கணும். இங்கே வந்து கணவன் வந்து அவங்க அப்பா அம்மா கூட ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய பேரை நீக்கணும். சிலருக்கு அப்பா இல்லாதவங்களுக்கு கணவர் வீட்டில் பார்த்திங்கன்னா அவர் தான் இருப்பார், ஒரு ஆண் தான் இருப்பாங்க, அவங்க அம்மா இருப்பாங்க. அதில் வந்து குடும்ப தலைவியாக அவங்க அம்மாவை போட்டுட்டு, நான் இந்த மாதிரி எனக்கு தனியாக குடும்பம் ஆனதுனால நான் இந்த மாதிரி தனியாக வாங்கிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பேர் நீக்கம் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பேர் நீக்கம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த 5 ப்ராசஸும் பண்ணிட்டீங்க. ஆதார் அப்டேட் பண்ணிட்டீங்க, கேஸ் புக் வாங்கிட்டீங்க, உங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் திருத்தம் பண்ணிட்டீங்க, மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, ப்ளஸ் வந்து இன்னொன்று என்ன பண்ணியிருக்கீங்க, கையில் புதுசாக உங்கள் பேர் நீக்கம் பண்ணதை கையில் வச்சுருக்கீங்க. இதை தாண்டி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, பேர் நீக்கம் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற வீட்டில் அப்பா அம்மாவோட ஒன்றா இருந்தாலும் தனியாக ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு நீங்கள் தனியாக வீடு குடித்தனம் இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டிலே நீங்கள் தனியாக குடித்தனம் இருக்கிற மாதிரி உங்கள் டோர் நம்பரில் .1ன்னு போட்டு ஒரு வாடகை ஒப்புகை பத்திரம், அதாவது இப்போ ஆண் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு வாடகை நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட வாடகைக்கு தான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வாடகை
ஒப்புகை பத்திரத்தை வாங்கி ஃபில் பண்ணி டைப் பண்ணி அதையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு ரசீது கொண்டு போய் காமிச்சிங்கன்னா தான் வாடகை ஒப்புகை பத்திரம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்டேட் பண்ண அட்ரஸோடு உங்களுக்கு சீக்கிரம் வாடகை ஒப்புகை பத்திரம் ரெடி ஆயிடும். ஸோ இப்போ இது எல்லாம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா பேர் நீக்கம் பண்ண அந்த லிஸ்ட்டு, வீட்டிலேருந்து நான் பழைய எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து நீக்கின ரேஷன் கார்டோடைய ப்ரூஃபு, உங்கள் அப்டேட் பண்ண ஆதார், பேங்க் பாஸ்புக்கு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட்டு, கேஸ் புக்கு, இது எல்லாமே வச்சுட்டு நீங்கள் போய் இப்போது ஈஸியாக இசேவை மையத்துலேயோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு நெட் சென்டர்லேயோ நீங்கள் ஈஸியாக இப்போ அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 15 நாள் 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரேஷன் கார்டு ஈஸியாக அப்ளை ஆகும். இல்லை எனக்கு குழந்தைங்க இருக்குது, என் குழந்தைங்களுக்கு இன்னும் சேர்த்து நான் ரேஷன் கார்டு வாங்கணும், அந்த ரேஷன் கார்டு நாங்கள் பேர் இணைக்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு வாங்கணும். குழந்தைங்க பிறந்து இன்னும் ரேஷன் கார்டு வாங்கலைன்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு ஆதார் கார்டு வாங்கணும். ஆதார் கார்டு வாங்கினதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஆதாரை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா, அதாவது குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த பர்த் சர்டிஃபிகேட் வச்சு மூவ் பண்ணுறதை விட குழந்தைங்களோட ஆதார் கார்டை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உடனே ரேஷன் கார்டு கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேரேஜ் ஆன உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோவுக்கு உங்கள் ஆதரவு தெரிவிங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தகவல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியலனா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.